ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பூவா பாப்பா விலாக்ஸ். நம்மளோட சேனலில் நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. 153 கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணலை. எந்த மாதிரி வீடியோஸில் நான் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கள் அக்கா பசங்களாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்ததுனால எனக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நானும் வந்துட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு டேரா போடுறதுக்கு. ஸோ அம்மாவுக்கு நான் எப்போயுமே வீட்டில் இருந்தேன்னா நான் எல்லா வேலையும் நான் கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கிச்சன் டாப்பர் எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். யூஸ்வலாக எப்போவுமே கிச்சனை சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா அழுக்காயிரும் மறுபடியும், அதனால சொல்லிட்டு லாஸ்ட்டில் தான் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப க்ளம்ஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க போகிறோன்றதுனால சும்மா க்ளீன் பண்ணேன். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். கீரை, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அம்மா தான் எல்லாமே மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாமே வாங்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க கீரையெல்லாம். நான் அதுக்குள்ளே ஒலை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க கீரையெல்லாம். பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே ஃபுல்லாக மரம்லாம் இருக்கிறதுனால காக்கா குருவி சத்தம்லாம் கேட்க தான் செய்யும். ஸோ தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. கீரையில் நான் எப்பவுமே பருப்பு போட்டு தான் சமைப்பேன். சில பேர் சமைக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கையளவு தான் நான் எப்பவுமே பார்ப்பேன் மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கீரை எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். நம்ம வீட்டில் சிங்க்கு கிடையாது. ஸோ அதனால் குடத்துல தண்ணி பிடிச்சி தான் க்ளீன் பண்ணி நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாப்பா இருக்கிறதுனால எனக்கு 1 இயர் பேபி இருக்குது, கேர்ள் பேபி இருக்குது. ஸோ அவளுக்கு கீரையில் பருப்பு போட்டு சூப் மாதிரி எடுத்து வச்சுருவேன் நான். அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு காரம் போட்டு சமைச்சிருவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி, வெங்காயம் எல்லாமே அதுலேயே ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும் போட்டுட்டு ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் அந்த மாதிரி கொடுத்துருவேன் நான். யூஸ்வலாக எப்பவுமே நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா டெய்லி நான்வெஜ் தான் இருக்கும். ஒரு நாள் கூட நான்வெஜ் இல்லாமல் இருக்காது. ஆனால் இப்போதைக்கு இந்த மார்ச் மந்தில் செம்மையாக வெயில் அடிக்கிறதுனால ஸோ கீரை சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கீரை, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுமா, நான் செஞ்சு தரேன். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பவுமே நான் தான் வீட்டில் சமைப்பேன். எல்லா டைமும் இல்லைனாலும் மத்தியானம் ஒரு டைம் மட்டும் நான் சமைப்பேன். எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறமேட்டு நல்லா எந்த வேலையுமே செய்ய முடியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு அம்மா வீட்டில் இருக்கிறதுனால பாப்பாவை நேர்ச்சிக்கோமா நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க ஆரம்பித்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைக்கிறேன். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு ஏதோ குறை சொல்லிடாதீங்க. எனக்கு இப்படி தான் செய்ய தெரியும். ஸோ அதனால் பூண்டு போடுறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பூண்டு போட்டுட்டேன். பூண்டு போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருவேன். அப்புறம் இது பாப்பாவுக்கும் எனக்கும் சத்து மாவு அரைக்கிறதுக்காக அம்மா போயிட்டு அந்த தானியங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பேக்கெட் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இது எனக்கு பாதிக்கு பாதி பேர் எனக்கு சரியாக பேர் தெரியாது. ஸோ வீடியோவில் மட்டும் காட்டிக்கிறேன். அம்மா அரைக்கும்போது அரைக்கும்போது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவாங்க அப்படின்னு நான் கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா பேபிஸ் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்கள்ட்ட கேட்டு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இது லவங்கம், அதுக்கப்புறம் பட்டை, பிரியாணி மசாலா தீர்ந்துடுச்சு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். அது இல்லைனா கருப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. அதனால் கட் பண்ணி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கீரை தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா நாங்கள் எங்கள் வீட்டு சைடில் சொல்லுவோம். சில பேர் வர மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்ச மிளகா தான் நான் சொல்லி பழக்கம். ஸோ வாழைக்காயில் உப்பு, மிளகாத்தூள், நான் வேறு எதுவுமே போடலை. உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டேன். தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இடித்து வச்ச பூண்டு இருக்குல்ல அதுவும் அதுக்கப்புறம் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த வாழைக்காவை போட்டு நல்லா மொத்தமாக அப்படியே கொஞ்சம் தொக்கு மாதிரி இல்லாமல் ஃப்ரை மாதிரியும் இல்லாமல் அப்படியே செஞ்சுருவேன் நான்.
பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுமே வாழைக்காவை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அப்போ தான் நல்லா வேகும் சொல்லிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து தீர்ந்துருச்சு, சமைக்கிற எண்ணெய் வந்து தீர்ந்துருச்சு. ஸோ வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்களா, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பிரித்து ஊற்றிட்டேன். அம்மா வீட்டிலேருந்து மோஸ்ட்லி வந்து சன்லேண்ட் அதுக்கப்புறம் கோல்ட் வினர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சம்மர் டைமில் எல்லோரும் வந்து கூலிங்காக உடம்பு வச்சுக்கணுன்றதுக்காக கூலிங்காக வாங்கி குடிச்சு சளி பிடிச்சிக்குது அடிக்கடி. ஸோ அதனால் நார்மலாக இந்த பானை தண்ணி அப்புறம் நார்மலாக தண்ணியே குடித்து உடம்பு வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து அப்படி தான் நான் வந்து ஐஸ் வாட்டர் குடித்து சளி பிடிச்சிக்கிச்சு எனக்கு, அதனால தான் சொல்கிறேன். வாழைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து கீரை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீரை தாளிக்க வந்து நான் வந்து கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் தட்டி போட்ட பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு கீரையை நல்லா மத்தில் கடைஞ்சிட்டு, அம்மா மத்தில் தான் கடைய சொல்லுவாங்க. சில டைம் பருப்பு போடாத டைம் அந்த மாதிரிலாம் ரொம்ப சோம்பேறி டைமில் வந்து மிக்சியில் அரைச்சிடுவோம் நாங்கள். நல்லா மத்தில் கடைஞ்சிட்டு அப்புறம் தாளித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வேக வைக்கும்போது உப்பே போடலை. ஸோ அதனால் அதுக்கப்புறமேட்டு உப்பு போட்டு கிளறி விட்டுட்டேன். அவ்வளோதான், சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு அக்கா பசங்க கேட்டாங்க. அப்புறம் பொரி, அப்புறம் கார்ன், வெங்காயம், தக்காளி, அப்புறம் வேறு என்ன போட்டேன், கேரட்டு, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உப்பு, மாங்காய் போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பசங்க, நானும் சாப்பிட்டேன். அப்புறம் பாப்பா வந்து முழிச்சுக்கிட்டா, தூங்கிட்டு இருந்தா அவ்வளோ நேரம். ஈவினிங் டைமில் எப்பவுமே தூங்குவான். அப்புறம் முழிச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா. அந்த பாத்திரத்தை உருட்டிட்டு அந்த சவுண்டு வர்றதை வச்சு விளையாடிட்டு இருந்தா. அவ்வளோதான் மக்களே, என்னோட வீடியோ விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஸோ அதனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.